Assalamualaikum. Hi everyone, welcome back to my channel. கொரோனா வைரஸ் வீடியோக்கு அப்புறம் வீடியோவே அப்லோட் பண்ண ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அண்ட் ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ, அதனால் ஊருக்கு வேறு ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலையும் வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ நோ வரிஸ். இதுக்கப்புறம் நான் இன்ஷால்லா கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு தெரியும். எஸ், உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் லண்டன் டு ஸ்காட்லாண்ட் போனது. அண்ட் ஸ்காட்லாண்டோட ஒரு குட்டி கிளிம்ஸ், ஒரு குட்டி டூர் மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் ட்ராவலிங். 27th மார்னிங் நாங்கள் எங்களோட ஹோட்டலில் செக் அவுட் பண்ணிவிட்டு ட்ரெயின் மூலியமாகவே, அதாவது கேப் எதுவுமே எடுக்கலை. ஸோ எங்கள் ஹோட்டலுக்கு பக்கத்தில் என்னோடய லண்டன் ட்ராவல் vlog 1 பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு 5 minutes தான் இருக்கும் மேக்ஸிமம். அந்த ஸ்டேஷனை பிடிச்சி அப்படியே ட்ரெயின்ஸ் மாறி அதுக்கப்புறம் மெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தோம். அதோட பேர் தெரியல. அங்கேருந்து தான் நாங்கள் ஸ்காட்லாண்ட் போனோம். நாங்கள் பஸ்ஸில் போகல, ட்ரெயினில் தான் போனோம். ஸோ 5 hours ஜேர்னி. 26 அப்போ செம்ம டயர்ட். அண்ட் ஆல்சோ சீக்கிரம் எழுந்திரிச்சு போகிற பிளான் இல்லை. ஒரு 8-9க்கு போகலாம் அப்படின்னு தான் நினச்சி இது பண்ணோம். ஸோ ஈஸியாக எழுந்திரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சோம். பட் அது ஈஸியே இல்லை. பிகாஸ் ரொம்ப குளிர்ச்சி. பெட்டை விட்டு எந்திரிக்கவே தோணல. கோசியாக இருந்தது. ஸோ தேங்க் காட் நாங்கள் டிக்கெட்டே புக் பண்ணல. கோசியாக இருந்துச்சு. பெட்டை விட்டு எந்திரிக்கவே தோணல. நாங்கள் 7:30 போல் தான் ஹோட்டலேருந்து நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அவசரமாக ரொம்ப டென்ஸ்டாக நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போய் அதுக்கப்புறம் நாங்கள் சீட் வேறு ரிசர்வ் பண்ணல. ஏன்னா நாங்கள் வாங்கினது டிக்கெட்ஸ் வாங்கல, பாசஸ் வாங்கினோம், ஃப்ளெக்ஸி பாசஸ் வாங்கினோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் தி டைமிங்ஸ். ஏன்னா நாங்கள் ஃபேமிலியாக இவ்வளோ நாளாக போனதில்லை. ஸோ ஒரு ஃபேமிலியாக போகிறோம். 6 people பெரிய குரூப். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. டைமிங்ஸ் எல்லாம் டிஃபர் ஆகும். ஆல்சோ பேபியோடு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் துபாயில் இருக்கிறப்ப டிக்கெட்ஸ்லாம் புக் பண்ணல, பாசஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். ஆல்சோ நாங்கள் கொஞ்சம் நிறையா ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரெயின் நிறையா எடுக்குவோம். அதனால் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா ட்ரெயின் டிக்கெட்ஸை விட பாசஸ் கொஞ்சம் சீப்பாக இருந்தது. ரொம்ப இல்லை, கொஞ்சம். அண்ட் ஆல்சோ ஃப்ளெக்சிபிளும் கூட. இந்த டைமுக்கு தான் போகணும் இல்லை பாஸ், நம்ம எந்த டைம் வேணாலும் போகலாம். அண்ட் ஆல்சோ கண்டிஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த பாஸ் சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அவங்க ஒரு 4-5 ட்ரெயின் கம்பெனி வச்சுருப்பாங்க. நம்ம எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆனால் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தோன்னா அப்படி இல்லை. அந்த டைமுக்கு போகணும், அந்த ட்ரெயினை பிடிக்கணும். ஸோ அது ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அதனால் நாங்கள் டிக்கெட்டே புக் பண்ணல. ஆல்சோ அட்வான்ஸ் டிக்கெட்ஸ் புக் பண்ணிங்கன்னா ரொம்ப சீப்பாக வரும். எங்களுக்கு எப்போ அது அட்வான்ஸ் டிக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரியல. அண்ட் தேங்க் காட் we took pass, because நாங்கள் பாஸ் எடுக்காமல் டிக்கெட் எடுத்துருந்தோம்னா இந்நேரம் நாங்கள் மோஸ்ட் ஆஃப் த ட்ரெயின் ஜர்னிஸ் மிஸ் பண்ணியிருப்போம். அண்ட் நாங்கள் டபுள் டிக்கெட் வாங்குற மாதிரி இருந்திருக்கும். அதனால ஸோ தட் இஸ் த ரீசன் நாங்கள் என்ன சொல்கிறது, டிக்கெட்ஸில் சீட்ஸ் புக் பண்ண முடியாது. பாசஸில் டிக்கெட்ஸில் புக் பண்ணுற மாதிரி. அதனால் பாஸில் சீட்லாம் புக்கே பண்ணலை. ஸோ இந்த பதட்டத்தில், இந்த டென்ஷனில் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட மறந்துட்டோம். ட்ரெயினுக்குள்ளே ஏறின கொஞ்ச நேரத்தில் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கேஃப்டீரியா, ஒரு குட்டி ஃபுட் கவுண்டர் மாதிரி இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, கேப்சினோ, மோக்கா, ஆரஞ்ச் ஜூஸ், அப்புறம் ஒரு 4 ஃபுட் ஐட்டம்ஸ் இருந்தது. நாங்கள் சிக்கன், மட்டன் இதெல்லாம் சாப்பிட முடியாது, பிகாஸ் ஹலால் இல்லை. அதனால் டொமேட்டோ கால்சோன் அண்ட் வீகன் சாசேஜ் அப்படின்னு ஒன்று இருந்தது. ரெண்டுமே டேஸ்ட்டாக இருந்தது. டொமேட்டோ கால்சோன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ சப்போஸ் நீங்கள் ட்ரெயின் ஜேர்னி பண்ணுறீங்க அண்ட் உங்கள் ட்ரெயினில் லெட்ஸ் ஈட் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த கம்பெனி ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இதை வாங்கி சாப்பிடுங்க. யம்மியாக இருக்கும். அண்ட் மறக்காமல் ஆரஞ்ச் ஜூஸும் வாங்குங்க. ஸ்காட்லாண்ட் ரீச் பண்ணியாச்சு. நாங்கள் ஸ்காட்லாண்டில் எடின்பராக்கு தான் வந்தோம். ஏன்னா எடின்பரா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் அவங்க சுற்றி பார்க்கலாம். இல்லைனா ஒவ்வொரு வாட்டியும் கிளாஸ்கோலேருந்து எடின்பராக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எடின்பராலே இருந்துட்டோம். அண்ட் 3 நாளும் எடின்பராவில் தான் இருந்தோம். நாங்கள் கிளாஸ்கோலெலாம் போய் தங்கலை, பிகாஸ் இருக்கிறதே 3 days தான். ஸோ ரொம்ப அலைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போகல. நாங்கள் ஒரு ஏர்பிஎன்பி மூலிமா ஸ்டே ஹோம் ஸ்டே அது சூஸ் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது, கோசியாக இருந்தது, வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். நல்லா இருந்தது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். இது எங்கள் ரூம். கொஞ்சம் பெரிய ரூம் இருக்கிற ரூம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய ரூம். அண்ட் அதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா என்னோடய பேரண்ட்ஸோட ரூம். ஹால்வே குட்டி ஒரு நடப்பாதை மாதிரி இருக்குது. அண்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் பேரண்ட்ஸ் ரூம்.
அண்ட் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாஷ்ரூம் வந்து நல்லா பெருசாக இருந்தது. ஒரு வாஷ்ரூம் தான், 3 bedroom 1 hall 1 washroom and 1 kitchen. பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் க்ளீனாக இருந்தது, பட் கொஞ்சம் அந்த ஹீட்டிங் சிஸ்டம்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர் ரூம் அண்ட் இது வந்து கிச்சன். ஆக்சுவலி கிச்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரிஃபரபுளாக நான் வந்து இந்த லைக் யூனோ மோஸ்ட் ஆஃப் த ஹோட்டலில் கிச்சன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சூஸ் பண்ணேன். பிகாஸ் என் பாப்பா நைட் பால் குடிப்பாங்க. ஆனால் அங்கே போய் பாலே வந்து அவங்க ஒரு ஐ திங்க் ஒரு 1 week அப்புறம் பாலே குடிக்கிறதுல நிறுத்திட்டாங்க. இதுதான் வந்து ஹாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தது. ஒரு லைக் யூனோ எல்லாருமே 2 சோஃபா இருந்தது, ஒரு சிங்கிள் சோஃபா இருந்தது. ஸோ 6 peopleக்கு ப்ராப்பராக இருந்தது. அண்ட் டிவி சின்னதாக இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து டிவி தான் வந்து 7 மணிக்கு மேலேயே பார்த்தோம். நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லா புது படமும் நாங்கள் வந்து மோஸ்ட்லி அங்கே வந்து இருக்கிறப்போ 3 நாளும் பார்த்தோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ரூம் இருந்தது. அது வந்து என்னோடய தம்பி வந்து அந்த ரூம் வந்து யூஸ் பண்ணாங்க. நீங்கள் வந்து ஒரு ஹோட்டல் கம்பேர் பண்ணிங்கன்னா நல்ல பெருசாகவும் இருந்தது அண்ட் அட் த சேம் டைம் ரொம்ப சீப்பாகவும் இருந்தது. நீங்கள் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4,000-4,500 dirhams கிட்ட வரும் அந்த டைமில், அந்த பீக் டைமில். பட் இது வந்து ஐ திங்க் இட் வாஸ் 3,000 dirhams, ஐம் நாட் ஷுர். பட் சீப்பாக தான் இருந்தது. இவ்வளோ பேருக்கு இவ்வளோ சீப்பாக கிடைக்காது. ஒரு 20 minutes, அதாவது சிட்டி சென்டர்லேருந்து கொஞ்சம் 20 minutes இருந்தது. ஃபுல்லாக சுற்றி ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் தான். பக்கத்தில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் சூப்பர் மார்க்கெட், டெஸ்கோ அப்போல்லாம் நிறைய க்ரோசரி ஸ்டோர்ஸ் இருந்தது. ஸோ கம்ஃபர்டபுளாக இருந்தது. நாங்கள் போனது வந்து கிறிஸ்மஸ் டைம்னால வந்து கிறிஸ்மஸ் லைட்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அதுவுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஹோட்டலில் பேக் எல்லாமே லக்கேஜ்லாம் வந்து வச்சுட்டு நாங்கள் வந்து பஸ், அதாவது 2 minutes தான், ரூம்லேருந்து 2 minutesல வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. ஸோ பஸ்ஸை எடுத்து நாங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 day பாஸ் எடுத்துகிட்டு போனோம். லண்டனில் வந்து நாங்கள் வந்து ட்ராவல் கார்டு வச்சுருந்தோம், ஆயிஸ்டர் கார்டு. எப்படி துபாயில் நோல் கார்டோ அந்த மாதிரி அங்கே வந்து ஆயிஸ்டர் கார்டு அந்த மாதிரி வச்சுருந்தோம். ஆனால் வந்து எடின்பரா ஸ்காட்லாண்டில் வந்து அப்படி வாங்கலை. பிகாஸ் அவங்கக்கிட்ட அந்த ஆப்ஷன் இல்லை. நாங்கள் 3 days இருக்க போகிறோம். ஸோ அதுக்கு எதுக்கு கார்டு வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 1 day பாஸ் மாதிரி தான் எப்போ பஸ் எடுத்தாலும் எடுத்துக்கிட்டோம். அது வந்து பஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், ட்ரெயினில் யூஸ் பண்ண முடியாது. பஸ்ஸுக்கு வந்து 1 day பாஸ் எடுத்தோம். அவ்வளோ அழகான ஊர். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான சிட்டி, ஒரு பியூட்டிஃபுல் சிட்டி, குட்டி சிட்டி, ரொம்ப பெருசுலாம் இல்லை, ரொம்ப குட்டி. இந்த கிளைமேட்டுக்கும் அந்த பில்டிங்க்கும் இட் வாஸ் அமேசிங். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பில்டிங்ஸ். அந்த இங்கிலீஷ் டச், மிடிவல் டச்சோடு இருந்தது. ஆல்மோஸ்ட் ஊட்டி கொடைக்கானல் மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த ஊர் ஸ்டைல் மாதிரி இருந்தது. ஆக்சுவலி கொஞ்சம் மனசு கஷ்டமாகவும் இருந்தது. பிகாஸ் நம்ம ஊரும் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஊர் தான், ஆனால் அங்கே வந்து ஹெரிட்டேஜ்லாம் வந்து பராமரிக்காமல் அப்படியே விட்டதுனால அது வந்து அதை பற்றி யாருமே இது பண்ணல. அப்படி இருந்தவங்க இப்போ நிறையா ஃபாரினர்ஸ் வராங்க. அப்போது அதை வந்து கேர் பண்ணி பராமரித்தா இன்னுமே நிறைய டூரிஸ்ட் வருவாங்க, இன்னுமே வந்து இந்தியாவோட புகழ் வந்து பேசுவாங்க. பட் அது வந்து அதோட ப்ராப்பர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அதை கேர் எடுத்துக்கிறவங்க ஒழுங்காகவே கேர் எடுக்கலை. அதுதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் மாதிரி தான் இருந்தது கிளைமேட் எல்லாமே. பட் பிகாஸ் அதை ப்ராப்பராக கேர் எடுத்துக்காதனால வந்து ஏன்னோ அப்படியே விட்டுட்டாங்க. இல்லைனா வந்து நம்ம ஊர் எடின்பரா, ஸ்காட்லாண்ட்னா கொடைக்கானல் சொல்லலாம். இது பியூட்டிஃபுல்லான ஊர். நீங்கள் வந்து லண்டன் போனீங்க அப்படி ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு போனால், ஆப்வியஸ்லி ஸ்காட்லாண்ட் போனால் ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த ஊர்லேயுமே 7 o'clock மேலே எதுவுமே திறந்துருக்க மாட்டாங்க. அண்ட் நாங்கள் மத்தியானம் எதுவுமே சாப்பிடல, ஆஃப்டர்நூன் எதுவுமே சாப்பிட்றதுனால செம்ம பசி. வண்டியிலேருந்து இறங்கினோடனே ஒரு ஹோட்டல் பார்த்துட்டு அங்கே போய் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் மத்தியானம் சாப்பாடு 4 மணிக்கு தான் சாப்பிட்டோம். பிரியாணி, அதுக்கப்புறம் கிரேவிஸ் இதுதான் ஆர்டர் பண்ணோம். பட்டர் சிக்கன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நாங்கள் இவ்வளோ வருஷம் சாப்பிட்ட பட்டர் சிக்கன் மாதிரியே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆக்சுவலி அந்த ஊர் ஸ்டைலுக்கு வந்து அவங்க அந்த மசாலாலாம் அடாப்ட் பண்ணி, ஆக்சுவலி ஸ்காட்லாண்டோட அந்த இந்தியன் ஃபுட்டு டேஸ்ட் வேறு மாதிரி இருந்தது. அண்ட் ஆல்சோ ஸ்காட்லாண்ட் இல்லை, ஓவரால் யூரோப்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அதாவது லண்டன் நான் சொல்கிறது, லண்டன் ஸ்காட்லாண்டில் பார்த்திங்கன்னா சிக்கன் பக்கோடா அப்படின்னு தான் விற்கிறாங்க. அது வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து அதான் வந்து ஒரு மெயின் பாப்புலரான ஸ்டார்டர். ஆனால் எங்களுக்கு அது அவ்வளோ இஷ்டம் இல்லை. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரத்துலேயே வந்து எடின்பராவோட கிறிஸ்மஸ் மார்க்கெட் வந்து
அங்கே இருந்துச்சு, ஓப்பன் ஆகிருந்தது. ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு போனோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட்ஸ்லாம் வந்து ஊர்லேயும் இருக்கிறதில்ல அண்ட் நம்ம துபாயிலையும் பார்த்ததில்ல. ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எவ்வளவு தான் சோஷியலி டெக்னாலஜிக்கலி அவங்க டெவலப் ஆனாலும் இந்த ட்ரெடிஷன் அவங்க இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எவ்ரி கிறிஸ்மஸ் எவ்ரி வின்டர் ஒரு மார்க்கெட் மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. அதில் குட்டி குட்டி ஸ்டால் இருக்குது, டிஃப்ரெண்ட் யூனிக்கான பீசஸ் இருக்குது. பார்க்குறப்பவே வாங்கணும் அப்படின்னு வந்து தோணுது. ஆனால் நம்ம வந்து வாங்க முடியாது, பிகாஸ் எல்லாமே செம்ம விலை. பட் இப்போ என்னமோ வாங்கியிருக்கலான்னு தோணுது. ஏன்னா நாங்கள் ஒரு யூனிக் பீஸ் பார்த்தோம்போது அங்கே அது என்னென்னு நான் கொஞ்ச நேரத்துலேயே சொல்கிறேன். இங்கே பாருங்கள், வுட்லேயே வந்து என்னமோ அனிமல்ஸ் அண்ட் க்ரியேச்சர்ஸ்லாம் காப் பண்ணி வச்சுருக்காங்க. கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிட்டு ஒரு வேஃபிள் ஸ்டோரை பார்த்துட்டு எப்படி இக்னோர் பண்ணுறது? எங்களுக்கு ஏற்கனவே செம்மையாக பசிச்சிச்சு அண்ட் அங்கே சுட சுட வேஃபிள்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதனால் ஒரு வேஃபிள் வாங்கினோம், நியூட்ரெலா வேஃபிள் வித் விப்பிங் க்ரீம் அண்ட் ஸ்ட்ராபெரிஸ் வாங்கலான்னு நினச்சோம். பட் ஸ்ட்ராபெரிஸ் பதிலாக நட்ஸ் வந்து வாங்கினோம். டேஸ்ட்டாக இருந்தது. சியூவி அண்ட் க்ரன்ச்சி ரெண்டுமே கலந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்றப்போ நல்லா க்ரன்ச்சியாகவும் அப்படியே சியூவியாகவும் இருந்தது. அதுதான் வந்து ஒரு குட் வேஃபிளோட ஒரு அடையாளம். ஃபஸ்ட்டு சொன்னது இதுதான் வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இதுவும் அப்புறம் இன்னொன்றும், அதாவது அது மெரிகோ ரவுண்ட், அந்த ஹார்ஸ் ரைடு தான் வந்து ஒரு குட்டி மினியேச்சர் மாதிரி இருந்தது. அதை தான் வாங்கணும்னு நினச்சேன். பட் வாங்கலை அப்போது. ஏன்னா ப்ரைஸ் இருக்கிறதே குட்டி வந்து பார்த்திங்கன்னா 25 pounds, ஆல்மோஸ்ட் 125 dirhams. அது பார்த்தோன்னே எப்பா அப்படின்னு வச்சுட்டோம். என்னடா அது ஒரு ஷோ பீஸ் இவ்வளோ விலையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வாங்கிக்கலாமோன்னு தோணுது, பிகாஸ் அந்த மாதிரி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்கள் ஹாலில் பாத்ரூமில் எங்கேனாலும் வாலில் வந்து ஹேங் பண்ணுறது. நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க. பட் எனக்கு அது அவ்வளோ இஷ்டம் இல்லை, அந்த ஷோ பீஸ் அளவுக்கு இஷ்டம் இல்லை. நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட்டான பீசஸ், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்க்கவே வந்து வாங்கணும்னு தோணுச்சு. பட் இது ஒரு பட்ஜெட் டூர், அதனால் வந்து கையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே வந்து வந்தேன். அண்ட் என் பாப்பாவுக்கு எப்பயும் போல் வெயிலில் வந்தால் ஆப்வியஸ்லி ஹார்ஸ் ரைடு பார்த்தா அங்கே போய் விளாண்டே ஆகணும். அதே மாதிரி தான் இங்கேயும் விளாடணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஒரு சர்ப்ரைசிங், ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா வந்து துபாயை விட அங்கே ரொம்ப சீப்பாக இருந்தது. நாங்கள் துபாயில் ரீசெண்டாக வந்து நேஷ்னல் டே அப்போது லைக் லாஸ்ட் இயர் வந்து அல்சீஃப்க்கு நாங்கள் போயிருந்தோம், செலிப்ரேஷன் நடந்தப்போ. அண்ட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து 20 dirhams ஒரு ரைடு. அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அண்ட் அவ்வளோ பெருசாக, இந்த அளவுக்கு பெருசில் குட்டியான ரைடு தான், அதுவே அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருக்குது, பட் சீப்பாக இருந்தது. ஐம் நாட் ஷோர் எவ்வளோனா, பட் ரொம்ப சீப்பாக இருந்தது. சில விஷயங்கள் அங்கே வந்து துபாயை கம்பேர் பண்ணால் சீப்பாக தான் இருக்குது. அண்ட் அன்றைக்கி நைட்டு ரூமுக்கு போய் தூங்கியாச்சு. செம்ம டயர்ட், ட்ராவல் பண்ண டயர்ட். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே நடந்து லைக் சிட்டியை ஸ்ட்ரால் பண்ணிகிட்டே இருந்தோமா, அதனாலே செம்ம டயர்டாகி தூங்கிட்டோம். நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து பார்த்தோன்னா எடின்பராவில் இருக்கிற பேலஸஸ் அண்ட் கேசல்ஸ் வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்து ஹாலிவுட் பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பேலஸஸ், அதாவது நிறையா இம்பார்ட்டண்ட்டான பீப்புள், அதாவது குவீன் விசிட் பண்ண வரவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலஸ்க்கு வருவாங்க. அண்ட் இந்த பேலஸில் வந்து இருந்திருக்காங்க, தங்கியிருக்காங்க, இப்போயும் வந்து தங்குறாங்க. குவீன்லாம் வந்து வந்தாங்கன்னா, அதாவது லண்டனோட குவீன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்தாங்கன்னா இன்னும் இங்கே வந்து தங்குவாங்க, நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரூம்ஸ் இருக்குது, மீட்டிங் ரூம், அப்புறம் வந்து பெட்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூம்ஸ் இருக்குது. ஹால்வே, டின்னர், சாப்பிட்ற இடம். அதில் ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆடியோ கைடு நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எந்த ரூமுக்கு போகிறீங்களோ அந்த ரூமில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ நீங்கள் அதை வந்து டைப் பண்ணிங்கன்னா அந்த ரூமை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அண்ட் இங்கிலீஷ் அப்புறம் மற்ற லாங்குவேஜஸில் தான் வந்து இருந்தது. ஸோ தமிழ் இல்லாதனால என்னோடய பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப போரிங்காக இருந்தது. எங்களுக்கு கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் வந்து ஒவ்வொரு ஏரியாவாக வந்து
வந்து ப்ரௌஸ் பண்ணிட்டே வந்தோம். பட் அவங்களுக்கு அப்படி இல்லை. அதனாலே அவங்களுக்கு வந்து கேசல் வேணாம், இனிமேல் சுற்றி பார்க்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டே வந்தாங்க. நாங்கள் எக்ஸிட் ஆகி வந்துட்டோம். அப்புறம் வந்து இங்கே ஒரு பார்க், அப்புறம் ஒரு டீகன்ஸ்ட்ரக்டட் சர்ச் இருந்தது, பழைய சர்ச், இடிஞ்சு விழுந்த சர்ச் இருந்தது. அப்படியே பார்க் அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். நல்லா இருந்தது. பார்க்கில் நடந்து போகிறது ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருந்தது. அந்த வியூ, அப்புறம் ஒரு மாதிரி பச்சை பசேன்னு இருக்குது. அந்த மவுண்டன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒரு கேசல் இருக்குது, எப்படி இருக்குது, ஃபீலே நல்லா இருக்குது. நம்ம இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற மாதிரி இன்னும் ஆல் திஸ் ஃபேரி டேல்ஸ், இதெல்லாம் வந்து சிண்ட்ரெல்லா படம், இந்த படத்துலலாம் பார்க்குறப்போ எப்படி இருக்கும் அந்த வியூ, அதே மாதிரி இருந்தது. ஆனால் நைட்டில் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்தா தான் கொஞ்சம் பயமாக இருந்தது. இது வந்து அங்கே இருக்கிற ஒரு சர்ச். ஸோ அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரால் பண்ணிவிட்டு பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து எடின்பரா கேசல் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். எடின்பரா கேசல் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பஸ் பிடிச்சி அப்புறம் அங்கேருந்து ஒரு இடத்துல போய் நிப்பாட்டுவாங்க. அப்புறம் அங்கேருந்து நம்ம நடந்து தான் போகணும். நாங்கள் நடுவில் பஸ்லேருந்து இறங்கிட்டு ஒரு லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷவர்மா, டோனர் கபாப்னு இருக்குது, அதுவும் வந்து வாங்கி சாப்பிட்டோம். அவ்வளோ நல்லா இல்லை டோனர் கபாப். ஷவர்மாவும் ஓகே தான், அந்த கடையில் நான் சொல்கிறது. சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம். விக்டோரியா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரீட், பிரின்சஸ் கார்டன் ஸ்ட்ரீட், விக்டோரியா ஸ்ட்ரீட், அது வந்து ரொம்ப 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 ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்காட்லாண்டில் இருக்கிற லோக்கலான ஷாப்ஸ், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். ஹைஃபை ஷாப்ஸும் இருக்கும். ஸோ அந்த வழியாக தான் போனோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி பில்டிங்கே, எல்லா பில்டிங் கலர் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நடந்து எல்லா கடையும் பார்த்துட்டு பொறுமையாக அப்படியே கேசலுக்கு போனோம். கேசல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலை மேலே இருக்குது. இதுதான் வந்து விக்டோரியா கார்டன் ஸ்ட்ரீட். அங்கே வந்து ஒரு கப் கேக் வைக்கிற ஸ்டாண்ட் அவ்வளோ அழகாக இருந்தது. வாங்கணும் போலே இருந்தது. பட் விலையை பார்த்தோன்னே வந்துட்டேன். துபாயில் கிடைக்காத ஐட்டம்ஸ் இல்லை, பட் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஊரோட டச் அந்த எல்லா பொருட்களையும் இருந்தது. அண்ட் ஃபைனலி வந்தாச்சு எடின்பரா கேசலுக்கு. இங்கேருந்து நம்ம மேலே கொஞ்சம் நடந்து போகணும். அது வந்து ஒரு மலை மேலே தான் இருக்குது. அண்ட் எடின்பரா கேசலுக்குள்ளே போகல. ஆக்சுவலி நாங்கள் எடின்பரா கேசலுக்குள்ளே மட்டும்தான் போகணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வந்தோம். பட் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எதுவுமே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னனால நாங்கள் வந்து அந்த பேலஸ், ஹாலிவுட் பேலஸ்குள்ளே போனோம். அதுக்கப்புறம் என்னோடய பேரண்ட்ஸ்க்கு இஷ்டம் இல்லாதனால நாங்கள் வந்து இங்கே போகலை. அண்ட் மலை மேலேருந்து ஃபுல் ஊரும் தெரிஞ்சது. அவ்வளோ நல்லா இருந்தது. அவ்வளோ என்ன சொல்கிறது, காமிங்காக இருந்தது. அண்ட் இப்போ நீங்கள் கப்பலாக போனீங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் இருக்கும். ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்பவே அழகாக இருந்தது. போகலாம் அப்படின்னு தான் நினச்சோம். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் க்ளோசிங் டைம். ஸோ சீக்கிரம் பார்க்குற மாதிரி இருக்கும், அதனால் சொல்லிட்டு போகலை. பட் ஐ திங்க் நீங்கள் இஃப் யூ ஆர் பிளானிங் டு கோ தென் யூ ஷுட் விசிட் இன்சைட் த கேசல் ஆல்சோ. ஏன்னா அது ரொம்ப பெரிய கேசல். அன்றைக்கி அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அடுத்த நாள் நாங்கள் வந்து கிளாஸ்கோ போகலாம், அதாவது ஸ்காட்லாண்டோட கேபிட்டல் கிளாஸ்கோ, அங்கே போகலாம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெர்லிங் போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். அதுக்கு தான் வந்து நாங்கள் வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து ஃபுல்லாக லண்டனும் சரி ஸ்காட்லாண்டும் சரி 2 ஊருக்குமே வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து பாஸ் தான் யூஸ் பண்ணோம். எல்லாமே இன்க்ளூடட், ஸோ எல்லா ஊருக்கும் போகிற அந்த டிக்கெட் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ளூடட் தான் அந்த பாஸில். சீட் மட்டும்தான் புக் பண்ணணும். அது இஃப் நம்ம போகிற ட்ரெயினில் புக் பண்ணலான்னா ரிசர்வ் பண்ணலாம். அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ் தான். யார் சீக்கிரம் போய் ட்ரெயின்குள்ளே போய் உட்காராங்களோ அவங்களுக்கு தான் அந்த இடம். நீட்டாக இருந்தது. ஆக்சுவலி வாஷ்ரூம் சரி எல்லாமே நீட்டாக இருந்தது. ஃபுட் மட்டும் இல்லை, ஃபுட் கவுண்டர் மட்டும் வந்து இந்த மாதிரி ட்ரெயின்ஸில் இல்லை. ஸோ த அவுட்ஃபிட் ஆஃப் த டே வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் ஃப்ரம் க்ராக்ஸ், பாட்டம்ஸ் ஃப்ரம் பர்ஷ்கா, டாப் அண்ட் ஸ்வெட்டர் வந்து லூலுலேருந்து வாங்கினது. ஸோ தட் வாஸ் மை மாடஸ்ட் அவுட்ஃபிட் ஆஃப் த டே. ஸ்கார்ஃப் மோஸ்ட்லி நான் சேம் ஸ்கார்ஃப் தான் யூஸ் பண்ணேன். ஒரே ஸ்கார்ஃப் தான் எல்லா அவுட்ஃபிட்ஸ்க்கும் வந்து யூஸ் பண்ணேன். ஸ்டெர்லிங் வந்தாச்சு. ஸ்டெர்லிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கிராமம் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லை. நாங்கள் மோஸ்ட்லி பார்த்தது வந்து பார்பர் ஷாப் அண்ட் குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் தான் பார்த்தோம். ஆக்சுவலி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழப்பத்தில் இருந்தோம். ஸ்டெர்லிங் போகலாமா இல்லை லாக்மவுண்ட் போகலாமா அப்படின்னு. லாக்மவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 hours கிட்ட ஜேர்னி எடின்பராலேருந்து. அது டைம் இல்லாதனால சரின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டோம். பட் நாங்கள் ஸ்டெர்லிங் போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தோணுச்சு மேபி நாங்கள் அங்கே போயிருக்கலாம். பிகாஸ் அங்கே வந்து ஒரு நேஷ்னல் பார்க் இருக்குது, அனிமல்ஸ், அப்புறம் வந்து அந்த சீனிக் வியூ இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா
எப்பயுமே நான் பார்க்குற அதே பில்டிங்ஸ் தான், அந்த கேசல் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஒரு கேசலுக்காக இவ்வளோ தூரம் வரணுமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்காட்லாண்ட் போகிறீங்க, இங்கே ஸ்டெர்லிங் போகணுமா இல்லை வேறு எங்கேயாவது போகணுமா அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக லாக்மண்ட் போகலாம். நாங்கள் இப்போ ரெக்ரூட் பண்ணோம், ஏன் போகலை, ஏன்னா நாங்கள் இந்த வியூ எல்லா இடத்துலையும் பார்க்குறது தான். பட் லாக்மண்ட் மேபி பார்க்காம இருந்திருக்கலாம், வேறு எங்கேயுமே நாங்கள் பார்க்கல நேஷ்னல் பார்க்லாம். ஸோ அங்கே போயிருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ட்ரெயின் ஸ்டேஷன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸே கிடையாது, நடந்தே போகணும். ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 1/2 hour கிட்ட நடந்தே போகணும். அண்ட் அது மழைனால வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருந்தது, கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, ஏறி போகிறதுக்கு மூச்சு வாங்குச்சு, எங்களுக்கே மூச்சு வாங்குச்சு. எங்கள் பேரண்ட்ஸை பற்றி நினச்சி பாருங்கள். அண்ட் நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்கீங்க அப்படின்னா இன்னுமே கஷ்டமாக இருக்கும். அப்படியே நடந்து நாங்கள் பையா கூகுள் மேப் யூஸ் பண்ணி ஸ்டெர்லிங் கேசலுக்கு போனோம். ஸ்டெர்லிங் கேசலுக்கு வந்தாச்சு. ஸ்டெர்லிங் கேசல் அங்கே மேலே இருந்த வியூ அவ்வளோ நல்லா இருந்தது. ஃபோட்டோ எடுக்கிறப்பெல்லாம் சூப்பராக இருந்தது. அங்கேருந்து கொஞ்சம் நேரம் வியூவை வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் போகலாமா வேணாமான்னு ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் கேசலுக்குள்ளே. கடைசியில் போகல. ஆப்வியஸ்லி என்னோடய பேரண்ட்ஸ் வேணாப்பா போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் எங்களுக்கு ஆக்சுவலி எங்கள் லாங்குவேஜ் தெரிஞ்சனால கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. கேசல்ஸ்லாம் நிறையா பேர் வந்திருந்தாங்க. அது ஹாலிடே சீசனால் நிறைய பேர் வந்து கேசல் சுற்றி பார்க்க வந்திருந்தாங்க. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ்கோவுக்கு தான் ட்ரெயின் எடுத்து போனோம். கிளாஸ்கோலையும் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எடின்பரா மாதிரி தான், சிட்டி மாதிரி தான் இருந்தது. மால்ஸ் இருந்தது. ஸோ மால்ஸில் போய் பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் பிடிச்சி போகலாம் அப்படின்னு வந்து போகிறப்போ வந்து ஒரு குட்டி மார்க்கெட் இருந்தது. அன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே. அதுக்கப்புறம் நான் மார்க்கெட்டே பார்க்கல, எல்லா இடத்துலையும் வந்து மூடிட்டாங்க. அதனால சரி இன்றைக்கி லாஸ்ட் டே அப்படின்னு வந்து பேனர் பார்த்தோம், சரி போய் பார்ப்போம் அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம். டெக்கரேஷன் பண்ணி சூப்பராக இருந்தது. குட்டி மார்க்கெட், அதாவது நான் பார்த்துலேருந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் குட்டியாகவே இருந்தது. அண்ட் எல்லாருமே வந்து அது லாஸ்ட் டேனால் எல்லா ஸ்டால்ஸும் வந்து கிளியர் பண்ணி க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் 30th December வந்து திரும்பி லண்டனுக்கே வந்துவிட்டோம். நாங்கள் வந்து லண்டனுக்கு வந்து ஹோட்டலில் செக்இன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சும்மா போகலாம், வெளில எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு நடந்து வந்தோம். நாங்கள் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா லென்ஸ்டர் கார்டன்ஸ், ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அதாவது சுற்றி எல்லாமே அவைலபிள், ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஒன் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ஹோட்டல்லேருந்து மெட்ரோ வந்து ரொம்ப தூரம், ஆல்மோஸ்ட் 15 minutes தூரம். அதுதான் வந்து ஒன் டிஸ்அட்வான்டேஜ். பட் இந்த ஏரியா ஹோட்டல்லேருந்து அதாவது அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரியா சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொவினியர் ஷாப்ஸ், சலூன்ஸ், க்ரோசரி ஸ்டோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே நிறையா இருந்தது, நல்லாவும் இருந்தது. அண்ட் அப்படியே நாங்கள் வந்து சிட்டிக்குள்ளே வந்தோம், அதாவது அதாவது பிக்கடெல்லி சர்க்கஸ், ஆக்ஸ்ஃபோர்ட் சர்க்கஸ்குள்ளே வந்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் மிஸ் பண்ண ஹாம்லி ஸ்டோர் வந்து அன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி எங்கள் பாப்பா பாவம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனோம். அவங்க பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க, அத்தா வாங்க உள்ளே போகலாம், சீக்கிரம் உள்ளே போகலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஹாம்லீஸ் வந்து ஒன் ஆஃப் தி இட் இஸ் தி லார்ஜஸ்ட் டாய் ஸ்டோர் இன் தி வேர்ல்ட் அண்ட் இன் லண்டன். அதோட பிரான்ச் வந்து துபாயிலையும் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா 5 stories இருக்குது, அதாவது 5 மாடி, கிட்டத்தட்ட 5 or 6 நினைக்கிறேன், ஐம் நாட் ஷியோர். பட் அவ்வளோ மாடி இருக்குது. இவ்வளோ மாடியில் என்ன தான் பொம்மை இருக்கும், வாங்க போய் பார்க்க போகலான்னு பார்த்தா அவ்வளோ பொம்மை வச்சுருக்காங்க. அதாவது ஒவ்வொரு மாடியிலையும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டி. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு, அதுக்கப்புறம் டாட்லர்ஸ்க்கு, அதுக்கப்புறம் ஆக்ஷன் ஃபிகர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டட், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் வந்து டாய்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். எல்லோரும் ஏதோ என்ன சொல்கிறது, சாக்லேட் பிஸ்கெட் சிப்ஸ் இதெல்லாம் அள்ளி போடுற மாதிரி அள்ளி போட்டுட்டு இருந்தாங்க. டாய்ஸ் அவ்வளோ எக்ஸ்பென்சிவான டாய்ஸ், மினிமமே 50 dirhams அங்கே. எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப செலவு பண்ண வேணாம், அவங்க கேட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 200-300 dirhams. பட் அவ்வளோ செலவு பண்ண வேணாம் பொம்மையில். ஏன்னா ஆப்வியஸ்லி அவங்க வந்து 1 or 2 ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் புது பொம்மை கேட்பாங்க. அதான் வந்து குழந்தைங்களோட பழக்கம். அதனால் நாங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாக வாங்கி கொடுப்போம், விலை கம்மியாக வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 5 மாடியும் சுற்றி பார்த்தோம். செம்ம டயர்டு. ஆக்சுவலி நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு தான் வந்தோம், அன்றைக்கி தான் ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். காலையில் வந்தோடனே வந்து இங்கே வந்துட்டோம். ஸோ அதனால் செம்ம டயர்ட். பார்த்தீங்களா, கேமலே 1250 pounds. அதை into 5 போட்டு பாருங்கள் துபாய் காசுக்கு. இந்த மாதிரி ஒரு டாய் தேவையா? அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தது எல்லா டாயும். நாங்கள் சுற்றி பார்த்து கடைசியில் ஒரு கைனெட்டிக் சாண்ட் மாதிரி வந்து ஒன்று விற்றாங்க. ஸோ அதுதான் வந்து வாங்கினோம். டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆனால் எல்லா பொம்மையும். அந்த மாதிரி பொம்மைலாம் வந்து நான்
ஆனஸ்ட்டாக ஸ்பீக்கிங் துபாயில் பார்த்ததில்ல. ஸோ அதனால தான் வேணும் ஹேம்லீஸ்க்கு எல்லோரும் போகிறாங்க. எங்கள் பாப்பா வந்து 5 மாடியும் பொறுமையாக சுற்றி எதுவுமே வேணும்னு கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு ஐட்டம் வேணும்னு கேட்டாங்க. ஆனால் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி பொறுமையாக சுற்றுறாங்க. அதாவது அவங்க எதுவுமே வேணும்னு கேட்கல. பார்த்தோன்னே அவங்க வந்து ரொம்ப கிளியராக இருந்தாங்க. அவங்க வந்து இதுதான் என்ன வேணும்னு அப்படின்னு கிளியராக இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு ஆக்சுவலி இப்போ வரைக்கும் தெரியல. பட் ஷி வாஸ் ஸோ கிளியர். அவங்க தேடிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க தேடின பொம்மை கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். நாங்களாம் தான் இதை வாங்கிக்கோன்னு ஃபோர்ஸ் பண்ணி வாங்க வச்சோம். ஸோ குட் கேர்ள் யா பேபி. லைக் இந்த வயசில் மாஷால்லா ஷி வாஸ் கிளியர். லைக் பார்த்தோன்னே எல்லாமே வாங்கலை. அதுக்கப்புறம் டாய் வாங்கிட்டு நாங்கள் வந்து சரி சாப்பிட்லாம், எங்கே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரௌஸ் பண்ணிட்டே போனப்போ ட்ரஃபல்கர் ஸ்கொயர் போனோம். அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் போட்டுட்டு டான்ஸ் ஆடிட்டு நிறைய பேர் அது வந்து வாட்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதோட முடிஞ்சு போச்சு. அன்றைக்கி நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டோம். இதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பார்ட் 3ல் வந்து போடுறேன். நான் வந்து எல்லாத்தையும் ஒன்றா போட முடியாது. பிகாஸ் ஆப்வியஸ்லி இதுவே வந்து 26 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப லாங் ஆக வேணாம், அதனால சொல்லிட்டு தான் குட்டி குட்டி பாட்டாக போடுறேன். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ் நாங்கள் பார்த்ததெல்லாம் நான் வந்து இன்ஷால்லா அப்லோட் பண்ணுறேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவங்கள இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until then take care, bye.